காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வருவோம். காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும்போது லயோலாவில் படித்தார். ஸோ நான் லயோலா போயிருந்தேன். லயோலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வர்றானுங்க, ஃபாரின் பைக்கில் வர்றாங்க, பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸ் ஹேரில் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லயோலாவில் சேர்றோம், ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன். நானும் 12th 11th வரேன். வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க. தம்பி நீ என்னப்பா பண்ண போறான்னு கேட்டாங்க. நானும் லயோலால தான் போறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வீட்டில் கொஞ்சமாக படிக்கிறப்ப நீ ஏன் ஒரு டாக்டர் இன்ஜினியரும் ஆகக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அதுன்னு அவ்வளோ ஈஸியா டாக்டர் ஆகுறது, ஒரு இன்ஜினியர் ஆகுது. என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்த மார்க்குக்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். அப்போது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் தான் போனோம். ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸில் போய் டிக்கெட் வாங்கணும். கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க, ராகிங் நடக்கும். உங்களுக்கு ராகிங் எல்லாம் உண்டா இப்போ? இல்லை போர் தான். ராகிங் வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளியும் பார்ப்பாரு, போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம். போய் இறங்கினா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது எப்பவுமே தேடுவோம்ல, இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அவர் பார்த்தா ஒரு 10 பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க. சரி இதில் ஒரு 10 பொண்ணு ஒரு 2 பொண்ணா நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும். நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ள வர போறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க. அட என்னடா காலேஜுக்கு போனால் ஒரு லவ் நடக்கும், சந்தோஷமா இருக்கலாம்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி போறாங்க. எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம மெக்கானிக்கல், ஐயோ பிரான்ச் மாற்ற முடியாதான்னு தவிக்கிறேன். ஆனா ஒன்றும் நடக்கல. பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசியிலையோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் போய் சேருவாங்க. அப்போ தெரியல மெக்கானிக்கல் எவ்வளோ கெத்துன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண பசங்க எல்லாம் மெக்கானிக்கல் பசங்கன்னு. நமக்கு அது நடக்கல, அது விட்டுருங்க.